சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு ஒரு அடையாளமாக இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக அரசின் 4 ஆண்டுகால சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவிலேயே முதியோருக்கு என்று ஒரு சிறப்பு மருத்துவமனை இருக்கிறது என்றால் அது சைதாப்பேட்டையில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்து 6 மாதங்கள் கடந்தும் பதவியில் நீடித்து வருவதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். இன்னைக்கு ஒரு 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒன்று கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. 1000 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மருத்துவமனை வளாகத்தில் 60 வயதை கடந்த முதியோர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனையும் இருக்கிறது. இந்தியாவிலேயே முதியவர்களுக்கென்று ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று சொன்னால், பீகாரில் இருக்கிறவனுக்கு போய் கேட்டாலும் சரி, குஜராத்தில் போய் கேட்டாலும் சரி, மகாராஷ்டிராவில் கேட்டாலும் சரி, மத்திய பிரதேசத்தில் கேட்டாலும் சரி, முதியோருக்கான மருத்துவமனை எங்கே இருக்குன்னு கேட்டால் சைதாப்பேட்டையில் இருக்குது என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இன்றைக்கு முதியோருக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இன்றைக்கு அமைய பெற்றிருக்கிறது.